அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை என்பது ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவரை முஸ்லிம் என்று தீர்மானிக்கும் செயல் என்றால் அது தொழுகையாக தான் இருக்கும். ஆனால் இன்று தொழுகை என்றாலே அது பலருக்கும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவதுதான் மட்டும். 5 நேர தொழுகை என்பது பலருக்கும் முடியாத காரியமாக தான் இருக்கிறது. நிறைய சமூக சேவை செய்கின்ற பல சகோதரர்களுக்கு தொழுகை இல்லை. அல்லாஹுவின் பாதையில் போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் கூட சில பேர் தொழுவது கிடையாது. தொழுகையாளிகள் கூட சில பேர் விட்டு விட்டு தொழுவார்கள். சில பேர் நேரம் கிடைக்கும்போது தொழுவார்கள். சில பேர் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும்போது மட்டும் பள்ளிக்கு வந்து தொழுவார்கள். அந்த பிரச்சனைகள் முடிந்த பிறகு தொழுகையும் முடித்துக் கொள்வார்கள். தொழுகை என்பது நாம் உயிரோடு இருக்கும் வரை செய்ய வேண்டிய ஒரு இபாதத். அதை இதுவரை சரியாக நிறைவேற்ற இல்லை என்றால் இனிமேலாவது முறையாக 5 நேரம் தொழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் 5 நேர தொழுகையும் முறையாக நிறைவேற்றும் வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தித் தர இறைவனிடம் துஆ செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.